பேரன்பு கொண்ட நண்பர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த ஆரியூர் இந்த படத்தின் வெற்றிக்கு விருதுனை அந்த அத்தனை பேரையும் வரவேற்று மக்கள்கிட்ட எடுத்துட்டு போற மாபெரும் சக்தியா இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரையும் இந்த விழாவில் வருக வரவேற்பில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது வேற மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். தளபதியை வச்சு இந்த ஆடியோ ரிலீஸ் நடந்திருக்கு, ஸ்டில் பார்த்துருப்பீங்க. அங்கிருந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதையும் வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லிப்போ உங்கள் கையில் எல்லாரும் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முதல் இந்த டெக்னாலஜியை கொண்டாந்துருக்கோம். அதுவும் உங்கள் முன்னிலையில் இந்த டெக்னாலஜி அறிமுகப்படுத்துறதுல பெருமைப்படுறேன். உங்கள் கையில் இருக்க செல்ஃபோன் எடுத்துட்டு அந்த என்வழி தனி வழி அப்படிங்கிற அந்த டிசைனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா சாங்கு கேட்கலாம், ட்ரெய்லர் பார்க்கலாம். இது இந்தியாவில் முதல் என்வழி தனி வழி படத்தின் மூலமாக மட்டுமே பண்ணப்பட்டிருக்கு. வருங்காலத்தில் யாரும் யூடியூப் அங்கெல்லாம் போக வேண்டாம். போஸ்டரை கிளிக் பண்ணோம்னா அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கலாம். என்வழி தனி வழி போஸ்டர் எங்கேயாவது ஒட்டி இருந்தா யார் வேணாலும் கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரெய்லர் இருக்கும், சாங்கும் கேட்க முடியும். இது இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் முதல்ல சினிமாவில். வருங்காலங்களில் இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹீரோவுடைய போட்டோ அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப என்ன ஸ்டில் போடணும், என்னை பொறுத்த வரைக்கும் வருங்கால மீடியாவை உங்கள் கையில் தந்திருக்கிறேன். அதான் உண்மை. எதுக்காக சொல்ல வரேன்னா இது மிகப்பெரிய அடுத்த டெக்னாலஜி. யாரை எது கேட்கணும்னு சொல்லி ஒரே ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல சர்ச் பண்ணணும், வெப்சைட்டுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கு. அப்படி இல்லாம ஒரு போட்டோ எடுத்தாலே லேட்டஸ்ட் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. தயவுசெய்து ஒரு முறை நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வரும், ஆடியோவும் வரும், ட்ரெய்லரும் வரும். ஆமா, இது பெருமைப்படுறேன். யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. இதை வேற மாதிரி நான் லான்ச் பண்ணலாம், விமானத்துல கூட பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் விமானம் பறந்து எல்லாரும் சுமந்துக்கிட்டு போறவங்க. அதனால இந்த டெக்னாலஜியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி இந்தியாவில் முத பெருமைப்படுறேன். என்வழி தனி வழி படத்து மூலம் அறிமுகப்படுத்தினதுல சாங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சாங் இருக்கு. ஜனவரி 23 இந்த படத்தை திரையிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை. பார்த்துருப்பீங்க, நீங்க எல்லா ஹீரோடைய சாங்கும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில உங்க வீட்டில் நீங்க வளர்த்த பொண்ணோ ஒரு பையனோ ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சா பரவாயில்லடா என் ஆடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஏத்துக்குங்க. கம்பேரிசன் வேண்டாம். நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆட வரலன்னு இல்லை, ஆட வந்துருங்கிறத என்ன. எல்லாரும் அப்படி வளர்ந்து வந்தவங்க தான். யாராவது பேச வரலைனாலும் பேச வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமா இந்த 2015 ஒரு 3 படம் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அதுல மாற்றமே கிடையாது. கட்டாயமா இந்த மேடையில சந்தோஷமா இதே டீம் வச்சு அடுத்து வைகை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை உங்க முன்னால சந்தோஷமா அறிவிக்கிறேன். பிப்ரவரி மாசம் ஷூட்டிங் போறோம். வைகை எக்ஸ்பிரஸ்ங்க ஒரு நல்ல கதை. என்னடா எல்லாரும் சாஜியை வச்சு பண்றாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒன்னு சொல்றேன், உங்களை பாக்குறது எனக்கு போர் அடிக்கிறதே இல்லை, எத்தனை முறை வேணாலும் பாக்குறது. அதே மாதிரி ஒரு நண்பர் ஆயிட்டாரு சாஜி கலாஷ், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, அவர் கதை சொல்லி ஒரு டாக்டர் சொன்னார், ஆர்கே நீங்க இதை பண்ணா நல்லா இருக்கும், எல்லா மவுன் செயலை விட 10 மடங்கு நான் என்னால கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு உடனடியா முடிவு எடுத்தோம். சரி அப்படின்னு பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் போறதா முடிவு எடுத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் முழுக்க உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருந்தா நிச்சயமா சினிமாவில் தொடர்ந்து வெற்றி அடைய முடியும். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் தாமதத்துக்காக மன்னிச்சுக்கங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். And thank you for waiting for us. And first of all, thank you to my writer, my director, my hero, my cameraman, and each and every person, my akka, each and every person who's made this happen to me, because this was a very sudden gift which was given to me. So I was very nervous to work with you, Shaji sir, but he's a very sweet person. He doesn't say anything. His smile will make you do the acting he wants you to do. So I'm just thankful to everyone. I just need your blessings and wishes so that this is a very different or a Tamil Punnu Madri role. So I hope you like it. Nandri. Thank you so much. எப்படி இருக்கீங்க? தானே, சூப்பர். சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். சாரி, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். நான் வேற வழியா வந்துட்டேன். அதனால கொஞ்சம் என் வழி தனி வழி ஆயிடுச்சு இன்னைக்கு. நான் முக்கியமா ஆர்கே சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு அழகான படம் ஒரு கொடுத்ததுக்கு. இதுக்கு முன்னாடி ஆர்கே சாரோட நான் புலிவேஷம்ன்ற படம் நான் பண்ணேன். ஸோ அகைன் இந்த படம் என் வழி தனி வழி பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த படம் வந்தா எல்லாருக்குமே நல்ல நேம் கிடைக்கும். முக்கியமா மியூசிக் அந்த சாங்ஸும் ஆர்ஆரும் எனக்கும் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும்.
முக்கியமா வந்து ஒரு சில டைரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு கனவுல நினைச்சிருந்த டைரக்டர்ல ஒருத்தர் வந்து சாஜி கைலாஷ் சார். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா அவர் லெஜண்ட் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட ஒர்க் பண்ணது சார். அண்ட் அந்த கேமராமேன் சார், மெயினா பிரபகரன் சார், அவர் ரொம்ப டேலண்டட் நல்ல மனிதர். அண்ட் இந்த படத்துல வந்து மொத்தம் 3 சாங். ஒரு பாடல் வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. அது மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு எழுதுனது. டைட்டில் சாங் வந்து அந்த பாடல் எழுதியிருக்காரு. மீதி 2 பாடல் வந்து இளைய கம்பன் சார் எழுதியிருக்காரு. அவர் இங்க வந்திருக்காரு. அவருக்கு அவர் மேடைக்கு வருமா அழைக்கிறோம் சார். வாங்க சார். இல்ல பரவாயில்ல, வாங்க சார். பரவாயில்ல, நான் பார்த்தேன். இந்த படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபாரின் சாங் வந்து அவர் சார் எழுதியிருக்காரு. இந்த சேம் அது இல்லாம ஒரு அம்மா சாங் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான சாங் இந்த படத்துல. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அந்த பாடல். ஸோ இந்த படம் ரொம்ப போலீஸ் சப்ஜெக்ட் வச்சு ரொம்ப படங்கள் வரலாம். பட் இந்த என் வழி தனி வழி அது போலீஸ் சப்ஜெக்ட் தான். இதோட மெசேஜ் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட பேசுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயின் பூனம் கோர் ரொம்ப படம் வந்து அவங்க காம்பினேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி லைக் இந்த படத்துல வந்து ஒரு வில்லேஜ் கேல வந்து படத்துல இருப்பாங்க. கட் பண்ண ஷார்ட் ஃபாரின்ல அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் கேலா இருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ சாங் பார்த்துருப்பீங்க. சாங் பிடிச்சிருந்துங்களா? நல்லா இருந்தா தேங்க்யூ. கிளாஸ் அவ்வளோதானா? அது சொன்ன மாதிரி மைண்ட் கேட்ச் பண்ணிட்டார். ஸோ இந்த படம் எல்லா டீமும் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் என்னோட அர்ச்சனா இருக்காங்க, அவங்களும் சூப்பராக காம்பேர் பண்ணா அவங்களுக்கும் நல்லா கரகோஷம் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் மேடையில் வீட்டிருக்கின்ற இயக்குனர், நம்மளுடைய இயக்குனரை பார்த்தோன்னே எனக்கே சிரிப்பா இருக்கு. அதாவது எல்லாரும் நாங்கள் எத்தனையோ படம் நடிச்சிருக்கோம். காமெடி நானும் தம்பி ராமையும் காமெடி பண்ணோம். அப்ப என்னன்னா அப்படி எப்படி எடுக்கிறாருன்னே தெரியல. எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. எங்களுக்கே சிரிப்பு வருது பார்த்தாக்க. அந்த சீனை பார்த்தா உடனே ஒரு மியூசிக் போட்டு அப்பவே காமிச்சாருங்க பாருங்கன்ட்டு. ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அவர் படத்தில் நடிச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப நல்ல டைரக்டர், கோவப்படாம ஆர்டிஸ்ட வேலை வாங்குற பக்குவம் அவருக்கு கைவந்த கலை. அதுவும் சிறந்த இயக்குனர் என்று பெயர் எடுத்தவர். மக்கள் மத்தியில் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஒரு இயக்குனர். அவர் மேன்மேலும் பல வெற்றி பலன் இருப்பார். அதே நேரத்தில் ஆர்கே அவர்கள் படு சுறுசுறுப்பு, படு முயற்சி. அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வித்தியாசமானதாக இருக்கிறது. அதனாலதான் என் வழி தனி வழி என்று பெயர் வைத்திருக்கிறாரோ என்று இனி போகிற ஆட்கள் எல்லாம் அவர் வழி தனியாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன். மிக சிறப்பாக போட்டோகிராஃபி அமைஞ்சிருக்கு. மற்ற நடித்தவர்கள் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனது நண்பர் நமது தம்பி பிரபாகர் அவர்கள் டைலாக் எழுதியிருக்காரு. அவர் தான் கூப்பிட்டார், அண்ணே உங்களுக்கு ஒரு கேரக்டருக்கு வாங்கன்னு. எந்த படம் போனாலும் என்னை ஞாபகமாக விட்டுருவாரு. சிறந்த ரைட்டர்னு பேர் வாங்கினது. அது மட்டும் இல்ல, இந்த 2 பாடல் காட்சிகள் பார்த்தோம். பூனம் அவர்கள் இளைஞர்கள் மத்தியில நம் நீங்காத இடத்தை பெறுவார்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு. நான் கூட என்னம்மா அந்த படத்துல இப்படி படம் பார்க்கும்போது கொஞ்சம் இதா இருக்குங்க, கொஞ்சம் குண்டா இருக்கு மாதிரி இருக்கு, இதுல எப்படின்னா இல்ல அதான் மேஜிக் அப்படின்ட்டாங்க. ரொம்ப அழகா இளைஞர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருக்காங்க. இனி இவங்க படம் வந்துச்சுன்னா இளைஞர்கள் பூரா வரிசை கட்டி நின்று பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்காம விட மாட்டாங்க. அதுபோல் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு வித்தியாசமான மியூசிக் டைரக்டர், மிக திறமையான ஆளு. எங்களுடைய படங்கள் கூட அவர் தான் அந்த நாடோடி வம்சம்லாம் மியூசிக் அமைச்சிருக்காரு. வித்தியாசமா பண்ணுவார், சிறந்த இசையமைப்பாளர். அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிபி கஜேந்திரன் அவர்கள் மற்றும் இயக்குனர் அவர்கள் மற்றும் இங்கே மேடையில் இருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு எல்லாருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நிறைந்த பொருட்செலவிலே ஆர்கே அவர்கள் எதை எடுத்தாலும் நிறைய செலவு பண்ணி ரசிக பெருமக்களுக்கு சிறந்த விருந்தளிக்கணுங்கிற முறையில் படத்தை எடுக்கிறாரு. கொஞ்சம் கூட கவலைப்படாம அங்கே படப்பிடிப்பு நடந்த இடங்களில் கூட கிட்ட வந்து அவரும் சில ஐடியாவெல்லாம் சொல்லுவார். நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். நம்ம ரசிகர், நல்ல காமெடி ரசிக்கக்கூடிய ஒருத்தர். இது ஒரு வித்தியாசமா பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த 2015 இன்னைக்கு இது சனி வேற பேர்ந்துருக்கு. 2:43 நினைக்கிறேன். 2:43 சனி பகவான் அவருக்கு அள்ளி கொடுக்க போறாரு.
இந்த தடவை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற அடுத்ததான் அப்புறம் படம் பண்ணுவோம், நாங்கள் நடிக்க முடியும். அதுக்காக நாங்கள் இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். இது மட்டுமல்ல, இந்த படம் ஆர்கே அவர்கள் தொடர்ந்து எடுக்கின்ற படங்கள் அத்தனையிலும் ரசிக பெருமக்கள் ஆதரவு கொடுப்பார்கள். அவர் சிறந்த முயற்சியாளர், சிறந்த திரைப்படத்தை இருக்கிறார், நல்ல இயக்குனரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சாசி கைலாசத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அந்த படத்தை எப்படி ரசிகர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த முறையில் அவர் கொடுப்பார். இந்த படம் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.